நம்மகிட்டையும் நம்ம குழந்தைங்ககிட்டையும் நம்மளுடைய குடும்பத்தார்கிட்டையும் எத்தனையோ விஷயங்கள் புதுசு புதுசா அவங்க செய்யறதையும் பேசுறதையும் நம்ம பார்க்கறோம் இல்லையா? நாம கூட யோசிப்போம்ல, இது என்ன இது புதுசா இருக்கு, இந்த மாதிரி இவன் செய்ய மாட்டானே, ஏன் புதுசா செய்யறான், இல்ல இந்த மாதிரி பேச மாட்டாங்களே, இந்த மாதிரி பேசுறாங்களே அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம்ல. இதுக்கெல்லாம் என்ன காரணம் தெரியுமா? சகவாசம். சகவாசத்தினுடைய பிரதிபலிப்பு தான் நம்ம இடத்துல இந்த மாதிரி வெளிப்படுது. இது நபிசாசன் தெளிவா சொல்லியிருக்காங்க, சகவாசம் பிரதிபலிப்பை ஏற்படுத்தும் அப்படின்ட்டு. அப்போ இந்த ஹதீஸின் அடிப்படையில ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனோட சேர்றான்னு சொன்னா அந்த மனுஷங்கிட்ட இருக்கக்கூடிய பழக்க வழக்கங்கள் என்ன ஆகும், நம்ம இடத்துலயே அது அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆக ஆரம்பிக்கும். இது நமக்கு எல்லாருக்கும், நம்ம மனசுக்கு எல்லாருக்குமே தெரியும். நம்ம அறியாம என்ன பண்ணுவோம், நம்மளுடைய யார் கூட சேர்றோமோ அவங்களுடைய அந்த பழக்க வழக்கங்கள் நம்மளுடைய செயல்கள்ல வெளிப்படுறதை நம்ம பல தடவை உணர்ந்திருப்போம். உணராம இருந்தா இனிமேல் அதை நல்லா நோட் பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களுடைய புதிய பழக்கம் உங்களுடைய சகவாசத்தின் காரணமா தான் இருக்கும். ஏன், ஒரு காலத்திலேயே ஹதீஸ் பொய்யாகாது. சகவாசம் பிரதிபலிப்பை ஏற்படுத்தியே தீரும்.